நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நடந்த விஷயங்களை உங்க பொண்ணு சொல்லிருப்பால. இதுக்கப்புறம் இவன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்ன முடிவு எடுத்துறீங்க பாலசுதா? எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் சார் இருக்கு. இந்த வருஷம் படிப்பு முடியறதுக்கு இன்னும் 3 மாசம் தானே இருக்கு. இந்த நேரத்துல டிசி கொடுத்தீங்கன்னா வேற ஒரு ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால இந்த ஒரு தடவை மட்டும். பாலசுதா, இவனுக்கு பயந்து இங்க இருக்கிற மத்த பசங்க இவன் இருக்கிற பெஞ்சில கூட உட்கார பயப்படுறாங்க. எப்பதான் இவன் குணம் மாறும், எப்ப அடிப்பானே சொல்ல முடிய மாட்டேங்குது. நான் யாரையும் அடிக்கலமா. கொஞ்சம் பேசாம இரு. உங்க பையனுக்கு புத்திமதி சொல்லி வளர்க்காதால தான் இந்த பிரச்சனையே. யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு கூட இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. போன தடவை இங்க வந்துட்டு போனப்போ இதுக்கப்புறம் இவன் ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டான்னு தானே சொல்லிட்டு போனீங்க. வீட்டுல இவனுடைய பழைய பழக்கம் எல்லாமே மாறி போச்சு சார். இவனுடைய விஷயத்துல நீங்க கொஞ்சம் உதவி பண்ணா நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் எப்படிமா நாங்க இவனுக்கு உதவி பண்ண முடியும்? இவனை பத்தி கம்ப்ளைண்ட் சொல்லாத ஒரு டீச்சர்ஸ் கூட இந்த ஸ்கூல்ல கிடையாது. இவன் நல்லா படிக்கிறதுனால மட்டும்தான் நாங்க மன்னிக்கிறோமா. ஆனா அதை சாக்கா வச்சு இவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் இவன் இந்த ஸ்கூல்ல படிக்கவே கூடாது. அந்த விஷயத்துல நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே முடிவா எடுத்துட்டோம். இன்னைக்கே டிசியை கொடுத்து உங்களோட அனுப்பி விடணுங்கிறதான் பிடிஓ கமிட்டியோட முடிவு. சார், இது பிரைவேட் ஸ்கூல் இல்ல, கவர்மெண்ட் தான் உங்களுக்கு சேலரி கொடுக்குது. இங்க படிக்கிற எந்த ஒரு குழந்தைக்கும் மனசு அளவுல கஷ்டத்தை கொடுத்து டிசி கொடுத்து அனுப்புற அளவுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. அதுக்காக நான் என்னுடைய பையனை நியாயப்படுத்தி பேசல. அவனுடைய எதிர்காலம் வீணா போகாம இருக்கிறதுக்கு ஒரு அம்மாங்கிற முறையில எனக்கு வேற வழி இல்லாததுனால நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இவனுக்கு கட்டாயப்படுத்தி நீங்க டிசி கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா ஏஇஓ கிட்டயும் டிஓ கிட்டயும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு குழந்தைய இங்க படிக்க வைக்க முடியாது அப்படின்னு எங்களாலே ரிப்போர்ட் கொடுக்க முடியும். இவனுக்கு எதிராக யார் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க? எந்த குழந்தை கொடுத்திருக்கு? எந்த பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க? நீங்க சொல்லுங்க சார். அவங்களுடைய அட்ரஸ் கொடுங்க. நான் அவங்கள போய் பார்த்து அவங்க காலில் விழுந்தாவது நான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க வைக்கிறேன். ப்ளீஸ், இவனுக்கு டிசி கொடுத்து அனுப்பிடலாங்கிற உங்களுடைய முடிவை ஒரு 3 மாசத்துக்கு மட்டும் கொஞ்சம் தள்ளி வைங்க சார். அடுத்த வருஷம் நான் இவனை வேற ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துக்கிறேன். இவன் ஒரு பெரிய பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடியே நீங்களே டிசியை வாங்கிட்டு போனீங்கன்னா எங்களுக்கு சிரமம் ரொம்ப கம்மியா இருக்கும். நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் சார். ஆனுவல் எக்ஸாம் வரைக்கும் இவன் இங்க தான் படிப்பான். இல்லைன்னா நான் சட்டப்படி அதை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன். நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்காக அந்த கோவத்தை நீங்க இவன் மேல காட்டவே கூடாது. இந்த விஷயத்துல உங்க யாருக்கும் எந்த எதிர்ப்பும் இல்லை நான் நம்பலாமா சார்? என்னால உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவன் வயிற்றுல இருக்கும் போது ஜெயிலுக்கு போனவன் தான் இவனுடைய அப்பா. நான் தனியா தான் இவனை வளர்த்தும் படிக்கவும் வைக்கிறேன். இவன் பிரச்சனை பண்றான் அப்படின்னா அது இவனுடைய தப்பு இல்லை. அதுக்கு நீங்க எனக்கு தான் தண்டனை கொடுக்கணும். தயவு செஞ்சு என் பையனோட படிப்பை முடக்கிடாதீங்க. நான் பண்ண தப்புகளுக்கு நானே பிராயச்சித்தம் பண்ணிக்கிறேன். ஒரு கிளாஸ் வேணும். ஒரு கிளாஸும் கொஞ்சம் தண்ணியும் வேணும். என்கிட்ட தான் சொன்னியா? உன்னை தவிர வேற யாரும் இங்க இல்லல. இருக்காங்களே, உன்னோட அம்மா இருக்காங்க, உன் தம்பியோட பொண்டாட்டியும் இருக்கா. உன்கிட்ட சொன்னா அதை நீ தான் செஞ்சாகணும். அதுக்கு நான் ஒண்ணும் உங்க வீட்டு வேலைக்காரி இல்ல. என்னங்க சத்தம்? யாரு? ஏய், எப்பறா? ஏய், உன்னை நினைச்சாலே ரொம்ப பெருமையா இருக்குடா. மறுபடியும் என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காகவே இதை நீ வாங்கிட்டு வந்திருக்க. குறைந்த விலைக்கு போய் ஒரு கட்டிங் அடிச்சுட்டு வரலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா, இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலையும் எப்பறா உன்னால இந்த பாட்டில வாங்கிட்டு வர முடிஞ்சது? அதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை.
கிளாஸும் தண்ணியும் கொண்டு தான் உனக்கு ஒரு ரவுண்ட் கொடுக்குறேன். அனிலா, நீ உள்ள போய் 2 கிளாஸும் கொஞ்சம் தண்ணி சீக்கிரமா எடுத்துட்டு வா. இங்க பாருங்க, இந்த வீட்ல உட்கார்ந்து குடிக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். சம்மதிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு இந்த வீட்டை உன் பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. எனக்கு இந்த வீட்ல இருக்க உரிமையை வச்சுதான் நான் சொல்றேன், இங்க குடிக்க கூடாது. அப்பனா நீ வந்து தடுத்து பாரு. நான் தடுக்க மாட்டேன். வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டு குடிச்சிட்டு தொல்லை பண்றாங்கன்னு நான் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். அவங்க வந்து பண்ண வேண்டியதை பண்ணுவாங்க. ஏங்க தள்ளுங்க. இவ இப்படிதான் ஏதாவது ஒன்று சொல்லுவா, அதை கண்டுக்காதடா. அப்புறம் நம்ம இங்க தான் உட்காந்து தண்ணி அடிக்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? மெரினா பீச் மாதிரி சும்மா பறந்து விரிந்து எவ்வளோ இடம் இங்க நமக்காக இருக்கு பாரு. நீ வாடா. யாரு இவ்வளவு பார்த்து பயப்படுறியா? எனது பயமா? யாருக்கு? தேவையில்லாம இப்ப இவ கூட எல்லாம் சண்டை போட்டு எதுக்குடா நேரத்தை வீணடிக்கணும்? இவெல்லாம் ஒரு ஆளு, நீ இவன் மேல எதுக்குடா கோவப்பட்டுக்கிட்டு? வா போலாம். ஒரே ஒரு நிமிஷம் இரு, நான் உள்ள போய் தண்ணியும் கிளாஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். இதை கொஞ்சம் புடி. ஆமா, நீ எதுக்கு இங்க நிக்கிற? ஏங்க ஐயோ விடுங்க, விடுங்கன்னு சொல்றல, கையை விடுங்க. என்னதான் இருந்தாலும் பாலா உன்னை போய் போலீஸ்ல மாட்ட வச்சது கொஞ்சம் கூட சரியில்லடா. ஒரு சாதாரண மொபைல் போனை போட்டு உடைச்சதுக்காக இப்படி படையோட போலீஸ்காரங்களாம் வர்றாங்களே. ஒருவேளை நீ பெரிய பொருளை உடைச்சிருந்தானா ராணுவமே வந்தாலும் வரும் போல் இருக்க. அவளுக்கு இப்ப எல்லாமே அவளோட 2 குழந்தைங்க தான். அவங்க அப்பான்னு சொல்றதுக்கு ஒருத்தன் வேணும். அதுக்காகத்தான் நான். என்ன இருந்தாலும் நீ தானே அந்த குழந்தைகளோட அப்பா. மூத்தவ எனக்கு பிறந்தவ. அதை நீ நம்பினேன்னா வினு உனக்கு தான் பிறந்திருப்பாங்கிறத நான் கன்ஃபார்மா நம்புறேன். அவனோட விஷயத்துல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். சொல்ல போனா உன் கூட வாழ்ந்த அத்தனை வருஷமும் வேற யார் கூடவும் எந்த உறவும் இருந்ததில்லை. ஆனா நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா ஏடா கூடமா ஏதாவது நடந்திருக்கான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா இப்போ அவன் நடந்துக்கிற விதம் சரியில்லடா. அதை நீ தான் கொஞ்சம் கண்டிச்சு வைக்கணும். ஆனா 4 பக்கமும் போலீஸ் பாதுகாப்படுதுன்னு அவ வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தாண்டா நீ நைஸா அவகிட்ட பேசி அவளை வெளியே கொண்டு வர வழியை பாரு. அதெல்லாம் அவகிட்ட கண்டிப்பா நடக்கவே நடக்காது. என்ன ஒரு கூண்டில் இருக்கிற ஒரு நாய் மாதிரி வளர்க்கணும்னு தான் அவ ஆசைப்படுறா. அவகிட்ட யாரெல்லாம் பழக்க வழக்க வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கதான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தது. இங்க பாருடா, நீ தண்ணி அடிச்சிட்டாங்க போறதான் பிரச்சனை. அது ஏன்னா தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட சுபாவம் வேற மாதிரி இருக்கும். நம்ம மனசுல ஆசைப்படுற எதுவுமே வெளியே வர்றது கிடையாது. ஆனா தண்ணி அடிச்சா நாம பாசமும் அன்பும் வச்சிருக்கிற ஒருத்தரை உடனே சுட்டு கொல்ல தோணும். நம்ம தங்கச்சி மாதிரி இருக்கிற பொண்ணுங்க கிட்ட கூட சில சமயம் தப்பா நடந்துக்க வாய்ப்பு இருக்கு. இது நம்மளோட பிரச்சனை இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் இதோ இந்த வில்லன் தான். இந்த வில்லனை பார்த்தாலே எனக்கு சந்தோஷம் தானா வந்துடும். பார்த்ததும் இதை அடிச்சு முடிச்சிடணும்னு தோணும். இதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல புருஷனா வாழணும் அப்படின்னு தான் அவ நினைச்சிட்டு இருக்கா போல. அதை தவிர உனக்கு வேற வழியே கிடையாதே. அவளுக்கு நான் ஒரு பயங்கரமான பிளானை போட்டு வச்சிருக்கேன். பாலா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பாம்பு. டேய், அது வாடகை விடுறா. தண்ணி அடிச்சுட்டு நீ போய் அங்க பாம்பை போட்டேன்னா நீ பாம் கேஸ்ல உள்ள போயிருவ. அவளோட வாழ்க்கையில நான் ஒரு பாம்பு போடுற விஷயத்தை பத்தி தான் சொன்னேன். அங்க 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரையும் அவ வாழ்க்கையில இருந்து நான் பிரிக்க போறேன். அதுக்கான வேலையை நான் ஆரம்பிச்சுட்டு தான் வந்திருக்கேன். அதோட அடி விழும்போது அவ பயந்து போயிடுவா. பயப்பட வைப்ப. எனக்கு ஃபீவர் எல்லாம் போயிருச்சுமா. அம்மா நீங்க வேலைக்கு போங்க, எனக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. உன்னுடைய காய்ச்சல் எல்லாமே போகட்டுமா, அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போய்க்கிறேன். இவ பொய் சொல்லிக்கிட்டு இருக்காமா. அம்மா உங்களை ஏமாத்துறதுக்காக இவ நடிச்சிட்டு இருக்கா. தொட்டு பார்த்தா எனக்கு தெரியாதா என்ன? இங்க பாரு, என்கிட்ட சொல்லாம நீ வெளியில எங்கேயும் போக கூடாது. நான் எங்க போனா உங்களுக்கு என்னம்மா? அக்கா தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்து அடிபட்டதுக்கு அப்புறமா நீங்க அக்கா கிட்ட காட்டின பாதி பாசமாச்சு எனக்கு காட்டினீங்களா? கை சரியாகிறதுக்கு முன்னாடி நீங்க ஸ்கூலுக்கு போடான்னு அனுப்பிட்டீங்களே. எனக்கு தெரியும் என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைன்னு. நீங்க 2 பேருமே எனக்கு ஒரே மாதிரி தான்ப்பா. இதுக்கப்புறம் அம்மா எந்த குறையும் வைக்க மாட்டேன். நான் உங்களை கவனமா பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் அம்மாவுடைய பெரிய சொத்தாச்சே. இப்ப நீ சொல்ற வார்த்தையெல்லாம் அதெல்லாம் சும்மா தான்ப்பா. நீ பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே புரியும்.
இது எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கின? அது 1.5 லட்ச ரூபாய்க்கு மேல. நான் 50,000 ரூபாய் கொடுத்து தான் வாங்கினேன். பேலன்ஸ் இஎம்ஐ. இதுக்கெல்லாம் உன் கையில பணம் இருக்குல்ல? நான் கொடுக்கல, 50,000 ரூபாய கம்பெனி தான் கொடுத்தாங்க. அப்படி என்னடா உனக்கு புது கம்பெனி? அது வந்து ஆன்லைன் கம்பெனி. இந்த ஆன்லைன்ல பொருட்களை பர்ச்சேஸ் பண்ற ஒரு கம்பெனி. அப்படின்னா உனக்கு வருமானம் இருக்கு. நான் தான் ஊதாரி மாதிரி சுத்திட்டு இருக்கேன். இந்த இடத்த வித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் வருது இல்ல? இன்னைக்கு காப்பாத்திக்க எனக்கு பணம் வேணும்டா. அதை விட்டுட்டு 5 வருஷம் கழிச்சு நீ 50 லட்சம் கொடுத்து எனக்கு பிரயோஜனம் இல்ல. நான் பல வழியில முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ எந்த வழியில வேணாலும் முயற்சி பண்ணிக்கோ. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு 15,000 ரூபாய் வேணும். 15,000 ரூபாயா? நான் எங்க போய் எடுத்து கொடுக்கறது? என் ஷேர் முழுக்க ஆட்டை போட்டு வச்சுக்கிட்டு எங்க இருந்து எடுத்து கொடுக்கறது நான் கேக்குறேன். டேய், நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, எனக்கு 15,000 ரூபாய் கண்டிப்பா வேணும். இங்க பாருங்க, வேணும்னா சத்தியமா என்கிட்ட பணமே இல்ல. அப்ப புல்லட்டோட சாவியை கொடு. என்னண்ணா இது? அடே, நான் இதை எங்கேயாவது கொண்டு போய் அடமானம் வச்சு 15,000 ரூபாய் வாங்கிக்கிறேன்டா. உனக்கு பணம் வந்ததுக்கு அப்புறம் திரும்பி வாங்கிக்கோ. சாவியை நீயா மரியாதையா கொடுக்கறியா இல்ல நான் உங்ககிட்ட புடிக்கிட்டு போட்டுமா? ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன். கொஞ்சம் சீக்கிரமா வா. சாவி போச்சு. அவளுக்கு தெரிஞ்ச தப்பாயிடுமா? அதோ அதோ அங்க பாருமா, அங்க பாரு. நீ சமத்து பிள்ளைல எல்லாத்தையும் சாப்பிடணும். காட்டு என் செல்லம். காட்டுங்க, இன்னும் 4 வாய் தான், எல்லாத்தையும் சாப்பிட முடியும். உள்ள போலாம், உள்ள போய் அம்மா கூட விளையாடலாம், சரியா? இப்போதைக்கு இதை கொடுக்கலாம். இந்த திருடன்களை பாராட்டியே ஆகணும். உன்ன மாதிரி ஒரு திருடன் வர எங்கேயுமே இல்லடா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் 1 ரூபாய் ஏமாத்தணும் தர தெரியுமா? மத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை யாருக்கும் தெரியாம ஆட்டையை போடுறதையும் ஒரு திருட்டுன்னு தான் சொல்லுவாங்க. வேணும்னு பண்ணல, உங்க கேஸுக்காக தானே பண்ண. நீ இப்ப யாரோட பணப்பொட்டியில இருந்து திருடிட்டு வந்த? பணப்பெட்டியில இருந்து இல்ல, நகை பெட்டியில இருந்து. ஆஷாவோட வளையல் அவளுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்திருக்கேன். அடகு வச்சுக்கங்க. அவ ஏதாவது ஃபங்க்ஷன் போறதுக்குள்ள திருப்பி கொடுத்துருங்க. நான் இதை வாங்கி வைக்க மாட்டேன்.
நீயே கொண்டு போய் அடமானம் வச்சு பணத்தை கொண்டு கொடு. அது சரிப்பட்டு வராது. நான் அடகு வச்சேன்னு தெரிஞ்சா ஆஷா என்னை கொன்னே போட்டுருவா. ஆனா நீங்களே கொண்டு போய் அடகு வச்சு பணம் வாங்கிக்கங்க, அதுதான் நல்லது. இது உண்மையிலேயே தங்க நகை தானா? 916. அப்படின்னா உனக்கு நல்லது. டூப்ளிகேட்டை கொடுத்து என்ன போலீஸ்ல சிக்க வைக்கலான்னு நீ பிளான் பண்ணன்னு வையே அவனே, அப்புறம் உன்னோட உடம்பு இந்த ஏரியில மிதந்துகிட்டு இருக்கும். ஆனா சத்தியமா இது ஒரிஜினல்னா ஆஷாவோட அவங்க அம்மா வீட்டுல கொடுத்தது. தைரியமா அடகு வைக்கலாம். எடுத்து பாக்கெட்ல வேணாம், யாருன்னா பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். நான் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன்டா. ஐயோ, வேணும்னா இந்த நகையை நீ ஒரு தடவை பார்த்துக்கோ. நீ என்ன வழி அனுப்பலாம் வர வேண்டாமா? வெணுக்குட்டனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு 2 பேரும் சீக்கிரமா ஸ்கூலுக்கு கிளம்புங்க. இந்த விஷயத்த நீங்க சொல்லணுமாமா? நான் தினமும் பண்றது தானே. இருந்தாலும் சொல்லாம போனா என்னால் நிம்மதியா இருக்க முடியாது. உள்ள போமா, முன்பக்க கதவையும் பின்பக்க கதவையும் தாப்பால் போட்டே வச்சுக்கோ, சரியா? யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா ஜன்னலை திறந்து நீ பார்த்தாலே போதும். சரி, ஓகேம்மா, நீங்க கிளம்புங்க. நீ உள்ள போய் கதவை சாத்தினதுக்கு அப்புறமா தான் நான் கிளம்புவேன். சரிம்மா. நீ எங்க இங்க? நான் குழந்தைங்களுக்கு இங்க டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல, ஏன் குழந்தைங்க இங்க டியூஷன் படிக்க வராங்க, அதுக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். அப்ப நீங்க பக்கத்துல தான் தங்கிருக்கியா? கொஞ்சம் தூரத்துல. அப்ப நான் நினைச்சது சரிதான். இன்னைக்கு ஜங்ஷன்ல நீ ரோடு கிராஸ் பண்ணும்போது அப்பவே உன்னை பார்த்துட்டேன். இங்க சுதா டீச்சரோட பொண்ணு தான் உன் கூட இருந்தாளா?
ஆமா. நாம 2 பேரும் மீட் பண்ணி 7 வருஷம் ஆயிடுச்சுல்ல? இதுக்கிடையில நம்ம 2 பேர் வாழ்க்கையிலயும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து போச்சு. என் பொண்ணு கல்யாணி சுதா டீச்சர் கிட்ட தான் டியூஷன் படிக்க வந்துட்டு இருக்கா. ரோட் சைட்ல இருந்து அவளை காப்பாத்தி அன்னைக்கு ஒரு அம்மா மாதிரி அவளை வளர்த்தது நீதானே பாலா? அதுக்காக உன்னை நேர்ல பார்த்து ஒரு நன்றி கூட என்னால சொல்ல முடியல. நான் போயிட்டு வரேன். பாலா, நீ எங்க ஒர்க் பண்ற? ஒரு பிரைவேட் கம்பெனில. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பாலா, நீ இப்போ நல்லா இருக்கியா? அங்கிள், நீங்க கல்யாணியோட அப்பா தானே? இருங்க, கதவை திறக்கிறேன். பழக்கம் இல்லாதவங்க யார் வந்தாலும் கதவை திறக்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டு போனாங்க. நீங்க உள்ள வாங்க அங்கிள். வேணாமா, நான் இந்த வழியா போறப்பதான் கல்யாணி டியூஷன் ஃபீஸை கொடுத்துட்டு போலாம்னு நினைச்சேன். ஃபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா பிரீத்தி ஆண்டி அம்மா கிட்ட பேசியிருக்காங்க அங்கிள். பிரீத்தி ஆண்டி கிட்ட அங்கிள் பேசிக்கிறமா, இதை நீ வாங்கிக்க. வேண்டாம், நான் இந்த பணத்தை வாங்கினேன்னு தெரிஞ்சா அம்மா என்னதான் திட்டுவாங்க. இதுக்காக அம்மா திட்டினாங்கன்னா நீ எனக்கு கால் பண்ண, நான் நேர்லயே வந்து அவங்க கிட்ட சொல்லிடுறேன். இந்தா. நீ ஸ்கூலுக்கு போலியா? ஸ்கூல் போக தான் ரெடி ஆயிட்டு இருந்தேன் அங்கிள். அம்மா எப்போ போனாங்க? நீங்க வர்றதுக்கு முன்னாடி தான் போனாங்க. 9:30 மணிக்குள்ள பேங்க்குக்கு போகணும்னு வேகமா கிளம்புனாங்க. அவங்க பஸ் ஸ்டாண்ட் போனோடனே பஸ் வந்திருக்கும் போல, அதனால தான் நீங்க பார்க்கல அங்கிள். பஸ் ஸ்டாப்ல அவங்க இருந்ததை கவனிக்கல. சரி, நான் கிளம்புறேன். சரி, நீ ஸ்கூலுக்கு கிளம்புமா. ம். ஓகே ஓகே. சரி சரி. ஓகே, நானே கால் பண்ணுறேன். சொல்லுங்க சார். அடகு வைக்கணும். தாராளமா சார், வாங்க. எனக்கு அவசரம் இல்லை, உங்கள் வேலை இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள். எங்கள் வேலையே இதானே சார். ஒரு ஆள் எனக்கு கால் பண்ணுவார், அதுக்கப்புறம் தான் என்னால் அடகு வைக்க முடியும். ஹலோ, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார், கேட்குது, சொல்லுங்க சார். ஹலோ.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.